பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இதுவரைக்கும் கிறிஸ்து பிறப்பின் வம்ச வரலாற்றிலே வந்த பெண்களை குறித்ததை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இப்பொழுது கிறிஸ்து பிறப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான இடம் என்ன இடம் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஊரும் இருக்கிறது, இடமும் இருக்கிறது. சரி, முதல்ல நம்ம அந்த இடத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இடம் என்பது பார்க்கும்போது சத்திரத்திலே முன்னணை என்கிற இடத்திலே அவரை கிடத்தி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்னணை எதற்கு, எப்படி செய்யப்பட்டது, முன்னணை என்பது என்ன, யாருக்காக அந்த முன்னணை முன்பாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் நான் பார்க்குறோம். இன்னைக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இந்த வசனம் சொன்னது தேவதூதன், இந்த வார்த்தையை சொன்னது தேவதூதன். ஆனா பாருங்க, இந்த முன்னணை என்பது என்ன தெரியுமா? அந்த சத்திரத்துல முக்கியமாக பக்கத்துல சத்திரத்துல இடம் இல்லை, மாட்டு தொழுவத்துல தான் இருந்தது. அதுலயே முன்னணையத்துல தான் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் இல்லையா? யூதர்கள் எல்லாம் முதற் பேரான ஆடு மாடு எல்லாவற்றையும் அந்த குட்டிகளை ஈனும் பொழுது அது என்ன பண்ணுவாங்களாம், தேவனுக்கென்று முதற் பலன்களை கொடுப்பதற்காக அது அடிபடாம இருக்க, அங்கே இங்கே விழுந்து காயப்படாம இருக்க, அது அழுக்காகாம இருக்க பார்த்துக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்களாம், முன்னணைங்கிற ஒரு இடத்தை உருவாக்குறாங்க. அந்த முன்னணை என்பது என்னன்னா, இந்த மாட்டு தொழுவத்துக்கு முன்பதாக ஒரு இடத்தை உருவாக்கி கொஞ்சம் மேடாக திண்ணை போல செய்து சுண்ணாம்பு வழியாக செய்வாங்க. அந்த இடம் குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயத்துல கொஞ்சம் கீழே விழுந்தாலும் அடிப்படாத அளவுக்கு மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த தான் அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எதற்காகனா, அந்த முதற் பலன் கர்த்தருக்கென்று பலி செலுத்த வேண்டும் இல்லையா? அந்த முதற் பலன் ஆடு குட்டியோ கன்று குட்டியோ இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்களாம், ஒரு துணியை நன்றாக கையை காலை வச்சு சுத்தி அது கீழே குட்டிங்களை பார்க்கும்போது அது துள்ளி துள்ளி குதித்து விளையாடும், அங்கு இங்கு ஓடும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. அதனால துணிகளில சுற்றி என்ன பண்ணுவாங்களாம், அந்த முன்னணியில கடத்தி வைப்பாங்களாம். அதுக்கு தேவையான ஆகார நேரத்துக்கு மட்டும் அதை கலட்டி விட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய பால் கொடுக்க வேண்டியது ஏதோ கொடுத்து விட்டு அந்த இடத்துல வைப்பாங்களாம். அப்போ பலி செலுத்த போகும்போது அந்த துணிகளை எல்லாம் கலட்டி பார்க்கும் பொழுது அது சுத்தமாகவும் இருக்கும், பழுதில்லாமல் அடிபடாமல் மிகவும் ஆண்டவருக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதற்காக தான் அந்த முன்னணை என்கிற இடத்தையே ஏற்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து யாரு? நம்ம எல்லாருக்கும் முதற் பலனானவர், தேவகுமாரன். அந்த முன்னணை என்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவையும் அந்த ஆட்டுக்குட்டியை போல கன்று குட்டியை போல துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இதை எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு முதற் பலனானவர். இயேசு கிறிஸ்துக்கு உகந்த காணிக்கையாய் எப்படி தேவனுக்கு போய் ஒரு முதற் பலன்களை பலி செலுத்துகிறார்களோ, அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான் இல்லையா, இதோ உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ முதற் பலனான அவர் இந்த பூமியில பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அவரு அதுக்கு அடையாளமாக துணிகளில் சுற்றி அந்த முன்னணியில கடத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் அந்த முன்னணை என்கிறதுக்கான ரகசியம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஏன்னா அவர் முதற் பலன். தேவனுக்காக என்ன பண்ண போறோம், கடைசி காலத்துல எல்லாருடைய பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியா அடிக்கப்பட போகிறார். அதற்கான அடையாளமாக தான் துணிகளிலே சுற்றி அந்த முன்னணியிலே அவரை தேவ ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவை கடத்தி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவரும் குட்டி குழந்தையாக தானே அந்த இடத்துல பிறந்திருந்தார். எல்லா போட்ட கன்று குட்டியும் ஆட்டுக்குட்டியுமே சுற்றி தானே அந்த இடத்துல வைப்பாங்க பலி செலுத்துவதற்கு. அது போலதான் இயேசு கிறிஸ்துவையும் சுற்றி துணிகளிலே சுற்றி இந்த முன்னணியிலே வைத்திருந்தார்கள். அப்போ நீங்க நன்றாக கவனித்து பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களுமே கூட உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்டதான மனிதர்கள். அதே போலதான் அவர் பிறந்திருக்கிற இடமும் கூட உலகத்தால அற்பமா எண்ணப்பட்ட ஒரு இடம் இல்லையா? எப்படி மாட்டு தொழுவம் என்பது ஒரு அற்பமான இடம் தானே. எனவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்காக முதற் பலனாய் துணிகளில சுற்றி முன்னணியில கடத்தி இருக்கிற நமக்கு அடையாளமாக வந்தார், நமக்கு முதற் பலனாக வந்தார். இன்றைக்கு நாமளுமே ஒரு முன் உதாரணமாய் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ, எந்த ஒரு பழுதும் மாசு இல்லாதவர்களை குற்றம் இல்லாதவர்களை தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் சாஷ்டாங்கமாய்.
இதுதான் இந்த முன்னணியினுடைய அர்த்தமாக இருக்கிறது. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இந்த முன்னணி என்கிற இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிய உதவி செய்யுங்க. இது குறித்து அறிவு எல்லாருக்குள்ளேயும் வர, இது இப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.